வழங்க திமுக தலைமையிடம் மதிமுக கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு பண்ணலாம். மாநிலங்களவை தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் 6 எம்பி பதவிகள் காலியாக உள்ள நிலையில இந்த தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மதிமுக பொதுச்செயலர் வைகோவுடைய பதவியும் காலியாக உள்ள நிலையில மதிமுகவிற்கு மாநிலங்களவை எம்பி பதவியை ஒதுக்க வேண்டும் என்று மதிமுக தற்பொழுது திமுக தலைமையிடம் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பந்தப்படி ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை என்று மதிமுகவோடு திமுக ஒப்பந்தமானது போட்டிருந்தது. அந்த அடிப்படையில மதிமுக பொதுச் செயலர் வைகோவிற்கு அந்த ஒரு இடம் அப்போது வழங்கப்பட்டது. 2024 தேர்தல் கூட்டணியின் போது மதிமுகவிற்கு ஒரே ஒரு மக்களவை தொகுதி மட்டுமே என ஒப்பந்தமானது போடப்பட்டது. மாநிலங்களவை சீட்டு குறித்து அப்போது பேசப்பட்டதாகவும் அந்த தேர்தல் நேரத்தில் முடிவு செய்து கொள்ளலாம் என திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருந்த நிர்வாகிகள் தெரிவித்ததாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. அந்த அடிப்படையில தற்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2019 தேர்தலின் போது மாநிலங்களவை மதிமுகவிற்கு ஒதுக்கியது போல் இந்த முறையும் மதிமுகவிற்கு அந்த ஒரு இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று தற்பொழுது திமுக தலைமையிடம் மதிமுக கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு மீண்டும் தான் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் பதவிக்கு போட்டியிட, அதாவது அந்த பதவியை நான் தேர்வு செய்வதற்கு விருப்பப்படுவதாக, எம்பி ஆகுவதற்கு விருப்பப்படுவதாக வைகோ தெரிவித்திருந்த நிலையில இந்த கோரிக்கையை மதிமுக தற்பொழுது திமுக தலைமையிடம் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. மதிமுகவோட கோரிக்கையை திமுக தலைவர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பரிசீலித்து விரைவில் அந்த முடிவு அறிவிப்பார்கள் என்ற தகவல் வெளியாகிறது. திமுக கூட்டணி சார்பாக 4 பேர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஒப்பந்தப்படி மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட இருக்கிறது. 3 இடங்களில் மதிமுகவிற்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்பொழுது எழுந்திருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.